wiped up and ready right now? Hey guys, welcome back to Maurice Vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட கான்சர்ட் போகிறோம். எஸ், இப்போ உக்கும் டூர் இருக்குல்ல, அதோட ஹோம் கமிங் வந்து நம்ம சென்னை அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதோட vlog தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் எப்படி போகிறோம், அவுட்ஃபிட் என்ன, அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோட அவுட்ஃபிட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இதுதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், பட் இது இல்லை. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் பேண்ட் இது எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மேலே டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட். ஓகேயா, அவ்வளோதான் கைஸ். அப்படி நீங்கள் சொன்னால் நம்பிடக்கூடாது. அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக மேலே வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட போகிறேன். ஸோ இது வந்து பட்டன் போட மாட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்ஸ் மாதிரி நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஒரு ரிஸ்ட் வாட்ச், ஓகேயா, அதை நான் போட்டுக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் அந்த இதோட அந்த மூடோட செட் ஆகிறதுக்காக நம்ம வந்து காப்பு ஒன்று போட்டுக்கிறோம் ரைட்டில். ஸோ யா, திஸ் இஸ் அவுட்ஃபிட். நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ட பிறகு காட்டுறேன், ஓகேயா. ஸோ கைஸ், இதான் நம்மளோட அவுட்ஃபிட்டு. ஷூ போட்டாச்சு. ஸோ கிளம்பலாம் வாங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? ஈசிஆரில் போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு. அப்படியே நல்லா க்ரூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தனியாக வந்தாலும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம வேணுன்ற இடத்துல நிறுத்திக்கிட்டு இதுவும் நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் கான்செர்ட்டில் தனியாக போயிட்டு எப்படி இருக்கும் அந்த வைப் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஈசிஆரில் ஒரு பயணம். சூப்பராக இருக்கு. ஒரு நாள் திருப்பி வரணும். நம்மளோட எக்ஸ்பல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ரைடு அரேஞ்ச் பண்ணணும். மேபி பாண்டிச்சேரி அந்த மாதிரி போகணும். பைக் பக்கத்துலேயே பார்க்கிங் சொன்னாங்க, பட் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம் கைஸ். இந்த கார்டு வாங்குறதுக்கே வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோனா 500 பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 600 ஆகும் இந்த கார்டுக்கு மட்டும் செலவு மினிமமாக. ஸோ சிங்கிளாக வந்தால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கார்டு வாங்காமல் உள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி போக முடியாது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் பேமெண்ட் சொல்லிட்டு இந்த கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல QR கோட் காட்டுவாங்க சில பேர் வந்து, பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த கார்டு தேவைப்படும். அண்ட் இதோட ப்ரைஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் 100 ரூபா, ட்ரிங்க்ஸ் எதனா வாங்கினீங்கன்னா 200 ருபீஸ் ஆகும் கைஸ். உள்ள நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகும்போது டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் பெனிஃபிட்டாக இருக்கும். காட்ட முடியலன்னா அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியிலேயே டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ண முடியாது கைஸ். டேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்கும் பேண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவ் பண்ணிட்டா பேட்டரி கனெக்ட் ஆகிடும். ஸோ லைட் எரியும். இது நைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ பாருங்கள். ஃபுட் ஸ்டால்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டெலியூஷன். ஆல்ரைட், இது வந்து ஒரு டெலியூஷன். கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வந்து ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு இடத்த பிடிக்க வந்துட்டேன். Chennai scream! Okay, I say rockstar, you say Anirudh. Rockstar! Anirudh! Rockstar! Anirudh! Rockstar! The rules are instructed on top of my bed. Welcome Chennai!
Monica! Hey, Monica! Monica! Baby, Monica! பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா? இப்போ இந்த கார்டு வேலிட் இல்லை, அவங்க மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். சரி, இன்னும் 2 கடையில் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி விற்கிற இடத்துல போய் கேட்டேன். ஸோ அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என் கார்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை வச்சு சிக்கன் ரோல் வாங்கிட்டேன். கைஸ் எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க தூரமாக. ஸோ நம்ம வெயிட் பண்ணியே போகலாம். கைஸ் செம வைப். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் அந்த ரவுண்டாக கும்பலாக போட்டு இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும், செமையாக இருந்திருக்கும். ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். சிங்கிளாக வந்தீங்கன்னாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு செம வைப்பாக இருக்கும். ஓவராலாக செம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கூட்டம் போகிற வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு வேறு எதாவது தண்ணியில் இருந்தால் வாங்கிட்டு கிளம்பிடலாம். From the clinic to the streets, it's capturing it all.